الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أولم نعمركم ما يتذكر فيه من تذكر وجاءكم النذير. وقال نبينا صلى الله عليه وسلم من شاب شيبة في الإسلام كانت له نورا يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்கள், அல்லாஹ் தஆலா மனித வாழ்க்கையில் பல கட்டங்களாக தருணங்களாக அல்லாஹ் தஆலா பிரித்து வச்சிருக்காங்க. முதல் தருணம் நாம் கடந்து வந்த தருணங்களில் முதல் தருணம் குழந்தை பருவம். ஒன்றுமே செய்ய முடியாத இயலாமையான ஒரு குழந்தை பருவம். பிறக்கும் பொழுது உள்ள மனித நிலை, அவன் யார் என்று அவனுக்கே தெரியாது. அவன் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அவனுக்கே தெரியாது. அப்படி பிறந்த நம்ம குழந்தை பருவத்தை கடந்து நிறைய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். நமக்கு நிறைய புரிய வைக்கிறான். உலகத்தில் எப்படி வாழணும்னு புரிய வைக்கிறான், மறுமைக்கு எப்படி தேடணும்னு புரிய வைக்கிறான். அடுத்து இளமை, வாலிபம், கடைசிய ஒரு தருணம், பல நபருக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாக்கியம், இந்த வயோதிகம் அப்படிங்கிறது. கண்ணியத்துக்கு கொடுத்தாங்களே, முந்தைய காலங்கள் எல்லாம் மதிப்புடையதாக இயல்பாகவே மனுஷன் விளங்கிடுறான். குழந்தை பருவம் முக்கியமானது தான். அது நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இளமைங்கிறது வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமும் கட்டடமும் அதுதான். அது கட்டாயம் நல்லா இருக்கணும். வயோதிகம் என்னங்க? வயோதிகம் என்ன? மௌத்தை நோக்கிய வாழ்க்கையா? மௌத்தை எதிர்பார்த்து வாழ்றது தான் வாழ்க்கையா? அதான் வயோதிகமா? வயோதிகம்னா என்ன? அதில் என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம், அதை எப்படி நாம் புரிஞ்சு கொள்ளலாம்? கண்ணியத்து கொடுத்தாங்க. முதல் விஷயம் நான் விளங்கணும், வயோதிகத்துக்கு மக்கள் மதிப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ, வயோதிகமாக இருக்கிற நம்ம வயசை மதிக்கிறோமோ இல்லையோ, இஸ்லாம் ரொம்ப மதிக்குது, மார்க்கம் ரொம்ப மதிக்குது. மார்க்கத்தில் வயோதிகத்துக்கு நல்ல அந்தஸ்து இருக்கு, மிக அதிகமான அந்தஸ்து இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, 3 பேரை கண்ணியப்படுத்துறது இன்னமின் இஜ்லால் இல்லா, அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிற மாதிரி ஆகும். அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதை சார்ந்தது. நபி அவங்க 3 நபர்களை சுட்டி காட்டுறாங்க. அதில் ஒரு மனிதர் நீதமான அரசர். நீதமான அரசரை கண்ணியப்படுத்தணும். கண்ணியப்படுத்தினா சாதாரண விஷயம் இல்லை, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தின மாதிரி சிறப்பிற்குரியது. அடுத்து சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாமிலுல் குர்ஆன், குர்ஆனை சுமக்கக்கூடியவர். ஹாஃபில்களை கண்ணியப்படுத்துறது, ஹாஃபில்களுக்கு மரியாதை கொடுக்கறது, கண்ணியமாக அவங்கள பார்க்கறது, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறது மாதிரி 2வது நபர். 3வது வயோதிகர்களை கண்ணியப்படுத்துவது, நரைமுடி உள்ளவர்களை கண்ணியப்படுத்துறது, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிற மாதிரி. இதை விட வயோதிகத்தில் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே வேணாம். அவ்வளோ பெரிய அந்தஸ்து. யார் ஒருவர் வயோதிகரை கண்ணியப்படுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய அந்தஸ்து, தன்னை கண்ணியப்படுத்தின அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறார். அவ்வளோ பெரிய விஷயம். நபியவங்க பல ஹதீஸ்களில் வயோதிகத்துடைய சிறப்பை சொல்லி காட்டுறாங்க. வயோதிகர்கள் எவ்வளோ முக்கியத்துவம் உடையவர்கள். அவங்க ஹதீஸில் சொல்கிறாங்க, மன் ஷாப ஷைபத்தன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தே முஸ்லீமான நிலையிலேயே ஒருத்தர் வயோதிகத்தை அடைஞ்சு அவருக்கு நரைமுடி வந்தால், அவருக்கு நரைமுடி வந்திருக்குங்க, இது அவரோட உடம்புங்க, அவருக்கு ஒரு வயசாயிடுச்சுன்னு நரைமுடி வருங்க. இன்னும் சொல்ல போனால் நரைமுடி வந்தவங்க இழிவாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நபியவங்க ஹதீஸ்ல சொல்லுவாங்க, கானத் லஹு நூரை யௌமல் கியாமா, மறுமை நாளில் இந்த நரைமுடி 100ஆக இருக்கும், ஒளியாக இருக்கும். ஏன்னா இவர் முஃமினாகவே பிறந்திருக்காரு, முஃமினாகவே வாழ்ந்திருக்காரு, முஃமினாகவே நரைமுடி வர்ற வரைக்கும் தன்னுடைய ஈமானை தக்க வச்சிருக்காரு. அதுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். இவர் மற்ற அமல்கள்லாம் என்ன செஞ்சார்னு தெரியல,
பிறந்ததுலேருந்து இந்த நரமுடி வர்ற வரைக்கும் ஈமானோட இருந்துட்டார்ல, இஸ்லாத்தோட இருந்துட்டார்ல. இந்த நரைமுடி நாளைக்கு மறுமை நாளில் அவருக்கு நூறாக இருக்கும், ஒளியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சந்தோஷப்படும் நரைமுடி வந்தால். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நரைமுடி வருது. இப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் இது என்ன, இது புதிதாக இருக்கேன், உடல்ல எப்படி ஒரு மாற்றம் இருக்கே, இது என்ன அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னா, இது வகார், இது கண்ணியம். உங்களுக்கு ஒரு மனுஷனை கண்ணியப்படுத்துறதுக்கு தான் நான் நரைமுடியை தர்றேன். நரைமுடியை இழிவா பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பதில் சொன்னா, இது உங்களை கண்ணியப்படுத்துறதுக்காக. அல்லாஹும்ம ஜித்னி வகாரா, யா அல்லாஹ் எனக்கு இன்னும் கண்ணியத்தை அதிகப்படுத்துன்னு கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அப்பனா கொஞ்சம் தான் நரைமுடி இருக்கு, எனக்கு இன்னும் கண்ணியத்தை அதிகப்படுத்தினா இன்னும் அதிகமான முடிகள் கூட நரைமுடியாக ஆகட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிருவோம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் முஃமினான நிலையில வயோதிகராக அடைஞ்சு அவருடைய தலைகளில் அவருடைய தாடிகளில் நரைமுடி வந்துச்சுன்னா அவருடைய ஒவ்வொரு நரைமுடிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தஆலா ஒரு பாவத்தை மன்னிச்சு ஒரு நன்மையை எழுதி ஒரு அந்தஸ்தை உயர்த்துறான். ஈமானோட வயோதிகத்தை அடைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய நரைமுடிக்கு இவ்வளவு மரியாதை, அல்லாஹ் தஆலா அந்த மரியாதையை கொடுக்கும். கண்ணியத்து கொடுத்தனவிலே வயோதிகம்ங்கிறது அல்லாஹ் ஒரு பெரிய ஞானம், அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். அது ஏதோ இது ஒரு ஓய்வு காலம் அல்ல, இது ஒதுக்கப்பட்ட காலம் அல்ல, தள்ளி வைக்கப்படுற காலம் இல்லை, இது கண்ணியம், இது ஞானத்து. இது கண்ணியத்து கொடுத்தனவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளால் சொன்னதை தாண்டி வாழ்க்கையிலையும் கண்ணியம் கொடுத்துருக்காங்க வயோதிகர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவுடைய சமயம் ஹிஜ்ரி 8 மக்காவை வெற்றி கொள்றாங்க. மக்காவுக்குள்ளே போயிருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. அது வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை குஹாஃபா அப்படிங்கிறவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அன்னைக்கு வயசு 60 நெருங்கி கொண்டு இருக்கு. அவங்களுடைய அத்தா இன்னும் வயது அதிகமானவர் குஹாஃபா அவங்க, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தையை பார்க்கறதுக்கு மக்காவுக்கு வந்தாச்சு, மக்காவை வெற்றி கொண்டாச்சு. தந்தை மக்கால தான் இருக்காங்க. மக்கால போய் தந்தையை சந்திச்சுட்டாங்க. ரொம்ப வயதிகராக இருக்காங்க. கூட்டிக்கிட்டு வர்றாங்க, நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. ரொம்ப வயோதிகராக இருக்காங்க அவங்களுடைய தந்தை. அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் ஏன் இந்த வயசானவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? என்னைய சந்திக்கணும் அப்படின்னு இருந்தால் நான் அவங்ககிட்ட வந்திருப்பேனே, ஏன் அவங்களை கூட்டிகிட்டு? அவங்க இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, இது வரைக்கும் முஸ்லிக்காக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வயசு மட்டும் கூட உள்ளவங்களா இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. நபி அவங்க சொன்ன வார்த்தை, வயசானவங்களை ஏன்பா கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் வந்திருப்பேனே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், அவர் தான் உங்களிடம் வருவதற்கு தகுதியானால் அவர் தான் வரணும், நீங்கள் அவர்கிட்ட போகக்கூடாது யா ரசூலல்லாஹ், அவர் தான் உங்களுக்கு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அஸ்லிம்னு சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கங்கன்னாங்க. அவர் அப்படியே இஸ்லாத்தை ஏற்று லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கலிமா சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதில் நீட்டு கொடுத்தாலும் நம்ம நீங்கள் பார்க்குற விஷயம், ஒரு வயோதிகருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மரியாதை. அவர் முஸ்லிக்காக இருக்காரு, இல்லை அது இங்கே முக்கியம் இல்லை, நான் அவங்கள்ட்ட வர்றேன் நபி அவங்க சொன்ன வார்த்தை. அதே மாதிரி பல இடங்கள்ல சின்ன சின்ன தருணங்களோ பெரிய இடங்களோ நபியோட பேசுறதாக இருந்தால் வயோதிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு சமயத்தில் முஹைஸா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி ஒரு சஹாபி, அவங்க அவங்களுடைய சகோதரரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. வந்து ஒரு கொலை சம்பந்தமான பேச்சு பேசணும். அவங்களுடைய கபிலால நடந்த ஒரு கொலை சம்பந்தப்பட்ட முக்கிய பேச்சு. இப்போ வந்தவங்களில் ஒரு சிறியவர், அவர் நெருக்கமான உறவுக்காரர் அந்த கொலை செய்யப்பட்ட நபருக்கு. வந்த உடனே பேச ஆரம்பித்தார், என்ன பிரச்சனை நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பேச ஆரம்பித்தார். நபி அவங்க சொன்னாங்க, கபீர், வயசானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் பேச வேணாம், வயசானவங்க பேசட்டும். இன்னைக்கு நம்ம எப்படி சொல்கிறோம், இயல்பாக வயசானவங்கள முக்கியத்துவம் அவங்க பேசட்டும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ, இந்த வழக்கம் நபியவங்க காட்டி கொடுத்த வழக்கம். ஒரு சபை இருக்குது, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா அதை பேசுறதுக்கு ரொம்ப தகுதியானவர், அங்கே படித்தவர் கிடையாது, அங்கே வயசான அனுபவமிக்க அந்த நபர் தான் நபியோட வாழ்நாளில் செஞ்சு காமிச்சாங்க.
மற்ற நபர் நெருக்கமானவராக இருக்கலாம், கொலை செய்யப்பட்டவருக்கு நெருங்கிய உறவாக இருக்கலாம். ஆனால் அவருடைய பேச்சு இங்கே ஈடுபடாது, அவருடைய பேச்சு இங்கே நிதானமாக இருக்காது, அவருடைய பேச்சு இங்கே முடிவுக்கு கொண்டு வராது. நபியோட வயதானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கண்ணியத்துக்கு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் வயோதிகங்கிறது ஒரு நல்ல தருணம். அதே நேரத்தில் வயோதிகம் அடைஞ்சிட்ட நம்ம என்ன முடிவெடுக்கணும், நாம் என்ன செய்யணும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅகுமுன் நதீர். அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு வயசை கொடுக்கலையா, வயதுகளை கொடுக்கலையா? ஒரு படிப்பினை பெற்று வாழக்கூடிய ஒரு மனிதன் படிப்பினை பெறதுக்கான ஒரு காலம் சூழ்ந்து இருக்கக்கூடிய வயசை உங்களுக்கு தரலையா? அல்லாஹ் கேட்குறான். நாளைக்கு அல்லாஹ் இதையே வச்சு கேட்பான். அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு 60 வருஷம் வாழ வச்சேனே, முதல் 20 விட்டுரு, இல்லை அடுத்த 20 விட்டுரு, அடுத்த 20 என்ன செஞ்ச? ஒரு 60 வருஷம் ஒரு சின்ன விஷயத்த உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, இந்த உலக வாழ்க்கைங்கிறது தற்காலிகமானது. எத்தனையோ மரணங்களை நீ கடந்து போயிருப்ப, எத்தனையோ மௌத்தூருடைய வீடுகளுக்கு போயிருப்ப, எத்தனையோ தடவை கபர்ஸ்தானங்களுக்கு போயிருப்பீங்க. எப்பயுமே உங்களுக்கு புரியலையா? அவ்வளவு அம்மிருக்கும், நான் உங்களுக்கு வயசை கொடுக்கல, வயசை உங்களுக்கு கொடுக்கதே இப்பயாவது புரிஞ்சுக்குவீங்களேன்னா. 50 வயசுல உங்களுடைய உருவை கைப்பற்றிருக்கலாம், 60 வருதா இப்பயாவது புரியுறீங்களா? 60 வயசுல உங்க ரூவை கைப்பற்றிருக்கலாம், 70 வருதா இப்பயாவது புரிவீங்களா? அவ்வளவு அம்மிருக்கும், நான் உங்களுக்கு வயசு கொடுக்கலையா, நான் உங்களுக்கு வயசு கொடுக்கலையா? குர்ஆன்ல அல்லாஹ் கொடுக்கும். அந்த ஆயத்துடைய கடைசியில் அல்லாஹ் சொல்ற வார்த்தை, வஜாஅகுமுன் நதீர், எச்சரிக்கை செய்யக்கூடியவர் உங்களுக்கு வந்தாரு. யாருங்க வந்தா எச்சரிக்கை செய்யக்கூடியவர்? யார் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எச்சரிக்கை செய்யக்கூடியவர் யாரும் இல்லை, நம்ம உடம்புல வந்த, நம்ம தாடியில வந்த, நம்ம தலையில வந்த நரைமுடிகள் தான் எச்சரிக்கை செய்யக்கூடியது. கருத்த முடியாக இருந்தது, எந்த மாற்றமும் இல்லாம, எந்த விஷயங்களும் நகராம, கருத்த முடி நேர் எதிர் நிறமான வெண்மை நிறமாக எப்படி மாறுச்சு? என்ன செஞ்சோம்? கருப்பாக்குறதுக்கு 1000 செய்வோமே, கருப்பு எப்படி வெள்ளையானுச்சு? வெள்ளைக்கு என்ன செஞ்சோம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஜாஅகும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வந்தாரே. அதுக்கு விளக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த எச்சரிக்கை செய்யக்கூடியவர் யாரும் இல்லை, நிறைமுடி தான். கண்ணாடியை பார்க்குறோம், நிறைமுடி தெரியுதா? நல்லா எச்சரிக்கை செய்யறான், தம்பி உன் வயசு இப்படியே இருக்குன்னு நினைக்காத, உனக்கு வயசு ஆக்கிட்டே இருக்கு, இது மௌத்துடைய மௌத்தின் பக்கமாக நீ நகர்ந்துகிட்டு இருக்க, அது உண்மை. ஆனால் அது ஒரு சிக்னல், விபத்து பகுதின்னு போடுற மாதிரி, இங்கே வேகத்தடை இருக்குன்னு போடுற மாதிரி, இது ஒரு சிக்னல். நல்லா காமிக்கிறான். வஜாஅகும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வந்தாங்க இல்லையா? கண்ணியத்துக்கு கொடுத்தாங்களே அரபு மக்கள்கிட்ட இந்த சின்னுல் அர்பஈன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கும். அரபுகளில் நிறைய கிதாப் எழுதியிருக்காங்க. சின்னுல் அர்பஈன், 40 வயதுன்னு. 40 வயசுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை எப்படியோ, 40 வயசை கடந்துட்டா அவர் எப்படி வாழணும், அவர் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், இதுக்கு கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க. இயாஸ் இப்னு கதாதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரியார், அவங்க 40 வயசு ஆன பின்னாடி தங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், நான் இவ்வளவு நாள் உங்களுக்காக உழைச்சிட்டேன், உங்களுக்காக உங்களுடைய விஷயங்களை சரி செய்யறதுக்காக என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு. இப்போ எனக்கு வயசு 40 ஆயிடுச்சு, 40லே எச்சரிக்கையாகிறாங்க. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, வயசு 40 ஆயிடுச்சு, இனிமே எனக்காக நான் உழைக்கணும், என்னுடைய ஆசிரியத்துக்காக நான் பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் விடுதலை கொடுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கொஞ்சம் விடுதலை வாங்கிட்டு அதிகமான நேரங்களை விவாதத்துகளுக்காக ஒதுக்க ஆரம்பிச்சோம். கண்ணியத்துக்கு இது அவர்களுடைய பெரியார்களுடைய ஒரு வழக்கம். ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிட்டாங்கன்னா அதிகமான காலங்கள் விவாதத்துகளில் கழிப்பாங்க. கண்ணியத்துக்கு நம்முடைய காலங்கள், நம்முடைய வயதுகள் ஒரு குறிப்பிட்ட நேரங்களை தாண்டிச்சா இனி உள்ள காலங்களை அதிகமான நேரங்கள் பள்ளிவாசல்களில், அதிகமான நேரங்களை விவாதத்துகளில் கழிக்க நாம் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் அதுக்கு தான் அந்த வயோதிகத்தை கொடுத்துருக்கான். ஏன் நாம் பெரிய வேலைகளை செய்ய முடியல, முன்னாடி இருந்த மாதிரி ஓட முடியல, முன்னாடி இருந்த மாதிரி பயணம் செய்ய முடியல, ஆனாலும் ஏன் ஹயாத்தா இருக்கோம்? ஏன் நான் இன்னைக்கு ஹயாத்தா இருந்துகிட்டு இருக்கேன்? அல்லாஹ் மறுமைக்கான தயாரிப்பு செய்வதற்காக இந்த ஹயாத்தை கொடுத்துருக்கான். இன்னைக்கு இந்த பெரியார்கள் வழங்கினாங்க. நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிட்டால் நம்முடைய விவாதத்துகள் அதிகமாகிடும். சிறு வயசு இருந்துச்சு, சின்ன வயசுலேயே ஒழுங்காக தான் தொழுகணும், சின்ன வயசுலேயே சும்மா மட்டும் தொழுகக்கூடாது, எல்லா நேர தொழுகையிலும் சரியாக தொழுகணும், ஆனால் அப்படி தொழுகலை. இப்போ
இப்ப வயசாயிருச்சு, இனிமே 5 நேரத்துலயே இமாம் ஜமாத்தோட தொழுதுறேன். சிறு வயதிலே நிறைய பள்ளிவாசல்களை நேரத்தை ஒதுக்கி இருக்கணும், அதுக்கு நிறைய அந்தஸ்து இருக்கு, அப்படி நான் செஞ்சிருக்கணும், செய்யல, இப்ப வயசாயிருச்சு, இனிமே அதிகமான நேரத்தை பள்ளிவாசல்ல கொடுக்குறேன். முடிஞ்சளவுக்கு அவருடைய தனிப்பட்ட அவங்கள் சரியாகணும். அதுக்கு நான் இவ்வளவு நாள் கற்று அறிந்த, இவ்வளவு நாள் நான் தெரிஞ்சு வச்சிருந்தத சமூகத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்? வயசாயிருச்சு, 50 வயசாயிருச்சு, 55 வயசாயிருச்சு, 60 வயசாயிருச்சு, இனி என்ன நான் சமூகத்துக்கு நான் என்ன செய்யலாம்? கண்ணியத்துக்கு கொடுத்தாலே நம்ம இந்த 50-60 வயசை கடந்துட்டோம்னா நம்மள்கிட்ட பெரிய சொல்லாகிய அனுபவங்கிறது ஒன்று இருக்கும். அரசு துறைகளில் பணி செஞ்சிருந்தா அது சார்ந்த அனுபவம், தொழில் வியாபாரம் செஞ்சிருந்தா அது சார்ந்த அனுபவம், வெளிநாடுகளில் பணி புரிஞ்சிருந்தா அது சார்ந்த அனுபவம். இந்த அனுபவங்கள்ன்ற ஒரு அறிவு பெட்டகத்தை கையில் வச்சிருக்கோம். நம்மால் முடிஞ்ச நபர்களுக்கு, வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு அதை போய் கடத்தணும். அதன் மூலியமாக என்ன பிரயோஜனத்தை கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது 50வது வயசுக்கு மேலே தான் எல்லா தியாகமும் செஞ்சாங்க, எல்லா சாதனையும் செஞ்சாங்க. நபி உங்களுக்கு 40 வயசுல நுபுவத் கொடுக்கப்பட்டுச்சு. நபியாக ஆகும்போது 40 வயசு ஆயிடுச்சு. 10 வருஷம் மக்கால இருந்தாங்க, வயசு 50 ஆயிடுச்சு. 50 வயசுல தான் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கே வர்றாங்க. 50 வயது நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வரும்போது அவங்களுடைய வயசு 50. அதற்கு பிறகுதான் பத்ருடைய போரு, உஹதுடைய போரு, கந்தக், சுல்ஹ் ஹுதைபியா, ஹுனைன், தபூக், ஹைபர், ஃபத்ஹ் மக்கா, இந்த போர்கள் எல்லாம் 50 வயசுல இருந்து 63 வயசுக்குள்ளாக நடந்த போர்கள். இது எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே கலந்த போர்கள். இது இல்லாமல் படைகளை அனுப்பி வச்சது தனி. இது அவர்களே கலந்த போர்கள். 50ல இருந்து 63 வயசு வரைக்கும் ஒரு மனிதர் செய்த போர்களுடைய எண்ணிக்கை. வயசுல ஆகிட்டா ஒதுங்க வேண்டிய நேரங்கள் இல்லை, வயசாயிட்டா முடங்க வேண்டிய நேரங்கள் இல்லை. அதே மாதிரி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை, அவர்கள் கலீஃபாவாக பொறுப்பு ஏற்றுக்கும் போது வயசு 53. வயசு 53 வயசு 53னா இன்னும் 5 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆகிற போற வயசு. அவங்க 53ல இருந்து 58க்குள்ளார இஸ்லாத்துக்கு என்று நிலப்பரப்பை பெரியதளவாக ஆக்குனாங்க. பல நாடுகளை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ரோமா இருக்கட்டும், பாரசீகமா இருக்கட்டும், எகிப்து, மிஸ்ராக இருக்கட்டும், போன்ற பல நகரங்கள், எல்லா பெரும் நகரமாக உலகத்துல 3ல் ஒரு பகுதியாக இஸ்லாமிய ஆட்சி செய்யக்கூடிய பகுதியாக உருவாக்கினது அடுத்த 5 ஆண்டுகள். 58 வயசானுச்சு. அவங்களுடைய வயதும் 63ஓட முடியுது. 58ல இருந்து 63 அடுத்து உள்ள 5 ஆண்டுகள்ல எந்த நகரங்கள்லாம் இஸ்லாமிய நகரங்களாக ஆணுச்சோ, இஸ்லாமிய நாடுகள் ஆணுச்சோ, அதனுடைய உள்கட்டமைப்பு எல்லாத்தையும் சரி செஞ்சாங்க. ஒரு கட்டம் வந்துச்சு, இதுக்கப்புறம் வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் கிடையாது. யா அல்லாஹ், எனக்கு மௌத்தக்கூடிய அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்தில் மௌத்தக்கூடிய அல்லாஹ், உன்னுடைய உன்னுடைய ஊருடைய, உன்னுடைய ஹபீபுடைய ஊர்லேயே எனக்கு மௌத்தக்கூடிய அல்லான்னு ஒரு துவா செய்கிறாங்க. அதுக்கடுத்த 1 மாதத்தில் அவங்க செய்கிறாங்க. அது கண்ணியத்தை கொடுத்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி தருணங்கள் பல சாதனைக்குரிய தருணங்களாக இருந்துச்சு. நமக்கும் அல்லாஹ் பல வயோதிகத்தை கொடுத்துருக்கான். முதல் விஷயம், நம்முடைய தனிப்பட்ட விவாதத்தில் இல்லை, நம்முடைய தனிப்பட்ட வணக்கங்களில் வயோதிகம் வந்தால் கூடுதல் செய்தே ஆகும். அதோடு சேர்ந்து நம்ம குடும்பத்துக்காக, நமது உறவினர்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக உழைச்சாச்சு. இதுக்கு பின்னாடி இந்த சமூகத்துக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? இந்த சமூகத்தில் என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்கோ அதுலேருந்து நான் சமூகத்துக்கு என்ன கொடுக்க முடியும்? இதை கொடுத்துட்டு தான் முன்னோர்கள் இறந்தாங்க. அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு வயோதிகமாக, எப்படி முன்னோருடைய வயோதிகம் அழகானதாக இருந்துச்சோ அந்த மாதிரியான வயோதிகமாக நம்முடைய வயோதிகளை காட்டிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அமைச்சு காட்டி தந்துவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.